அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது எம்செக்ஸ் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலெல்லாம் கொஞ்சம் சப்ளைல தான் இருந்தது. அதாவது க்ரூட் ஆயிலில் நேற்று ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடு பிரேக் அவுட் நடந்து நமக்கு ஒரு சப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $2 பக்கம் காலையிலேருந்து கொஞ்சம் யூஎஸ் ஆயிலெல்லாம் நமக்கு கீழே தான் இறங்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி யூஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னா இஸ்லாமாபாத்தில் நடந்தது. ஸோ இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ எதனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க நியூக்ளியர் பவர் பிளான்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சைட்லேருந்து டிமாண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈரான் சைட்லேருந்து டிமாண்ட் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஏப்ரல் 16 நமக்கு இருக்கு. அதாவது ஏப்ரல் 16 மறுபடியும் யூஎஸும் ஈரானும் உட்காந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமா மறுபடியும் க்ரூட் ஆயில் ஒரு சப்ளை கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பேச்சுவார்த்தைனாலே பாசிட்டிவ் தான். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ளை நியூஸ், அதே மாதிரி ஸ்டாக்ஸ் இந்தியன் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்டி நிஃப்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ கிஃப்டி நிஃப்டியை பற்றி நம்ம மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா மார்னிங் ஓப்பன் ஆகிற கண்டிஷனை வச்சு ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எம்செக்ஸை பற்றி மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சப்ளை நியூஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா உட்காந்து பேசணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். இன்னும் எதுவுமே என்ன சொல்றதுன்னா டிக்ளேர் ஆகலை. அதாவது ஏப்ரல் 16 அன்னைக்கு மறுபடியும் உட்காந்து பேச போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச போறாங்கன்னா அது வரைக்கும் வார் நடக்காது இல்லை. இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் முற்றுகையிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உட்காந்து பேச போறதுனால அந்த டைம் வரைக்கும் வார் ஸ்டாப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த ஒரு ஏப்ரல் 16 தான் இன்னும் 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் சப்ளை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்டா யூஎஸ் ஆயில்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன இடத்துல கொஞ்சம் ரெக்கவரி தான் ஆயிருக்கே தவிர கீழே இறங்கல. அதாவது லோ எவ்வளோ தூரம் யூஎஸ் ஆயில் வந்திருக்கு அப்படின்னா டுடே லோ 95.20. ஸோ இப்போதைக்கு 97.14. ஹை பார்த்தீங்க அப்படின்னா 98. ஸோ 98 பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் 15 மினிட்ஸில் எக்ஸாக்டாக 9767 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைனா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நமக்கு ஃபுல்லாக கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த இடம் 9415 தான். ஸோ அதையும் தாண்டி நமக்கு 9270 வரைக்குமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா $1 நமக்கு மைனஸ்ல போயிட்டு இருக்கு. நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அண்ட் லோ நியர்பைல தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் நடந்த உடனே ரெக்கவரி ஆனால் என்னங்க பண்றது? இப்போ கேப் டவுன் நடக்குது. இப்போ லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9224. திடீர்னு ஒரு நல்ல கேப் டவுன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு நமக்கு எம்செக்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஒரு கேப் டவுன் விழுந்து இந்த 8863 ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த இடம் நமக்கு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டோட எண்டுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தாலும் 8863 தான் நமக்கான அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். சப்போஸ் ஒரு சின்ன கேப் டவுன் நடந்து இந்த 9275 பிரேக் அவுட் பண்ணால் 9663 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி சப்ளை இருக்கும், சப்ளை இல்லாமல் கிடையாது. அதாவது இன்னும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகல. ஸோ நமக்கு ஈவினிங் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி சப்ளை தான் இருக்கும். ஸோ அந்த சப்ளை எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ சின்ன கேப் டவுன் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். 9000 ஒரு 180 இல்லைனா 150 கேப் டவுன் விழுந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் சப்ளை ஸ்டார்ட் ஆகும். அதோட டார்கெட் 8863. இந்த இடம் சப்போர்ட்டு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த இடத்த 9275 அதான் நேற்று லாஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் 9663. ஓகேங்களா? சாரி, நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்
ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பை சைடு போகணும், ஒரு ரெக்கவரி நடக்கணும் அப்படின்னா இந்த 9275 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு க்ளோசிங் வச்சா ஸோ பை சைட் கன்ஃபர்மேஷன், இல்லைனா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணா செல் சைட் கன்ஃபர்மேஷன் அப் டு 8863. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது நேற்று நம்ம டிரா பண்ணதான் 243.8ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 255.9, 257.6. ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு நமக்கு வந்து ஒரு சப்ளை தான் கிரியேட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப 243.8ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட்டா பார்க்கலாம். இதையும் தாண்டி கீழே க்ளோசிங் வைக்கிறப்ப தான் ஸோ நமக்கு வந்து செல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த செல் கன்ஃபர்மேஷன் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டர்ன் இப்படி தான் இருக்கு. அதாவது உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து இருக்கு. 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே பேட்டர்ன் டிரா பண்ணுறதுக்கு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு கோல்டு இதில் டாலர்லலாம் பார்த்தீங்கன்னா $33 பக்கம் பாசிட்டிவ்ல இருக்கு. கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் பை சைட் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா தெரியுதுங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் இருங்க, சிங்கிள் லைன் மட்டும் போடுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி டிரா பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கேண்டில் இப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எப்படியும் $36 பாசிட்டிவ்ல இருக்கறனால மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ மேலே ஓப்பன் ஆனது அப்படின்னா கண்டினியூஸாக கொஞ்சம் பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். இப்போ கோல்டு பை சைட் போனது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 154,494. ஓகேங்களா? செல் சைடு போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் ஆல்ரெடி நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்றே நம்ம வந்து 2,37,582 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தது மேலே தான் வந்துட்டு இருக்கு. 2,46,692 தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கல, ஏன்னா நமக்கு இந்த நியூஸ் பேசிக்ஸாக இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து சில்வரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் கோல்ட் அண்ட் சில்வர் ஓவராலாக பை தான் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1251.95ங்கிறது டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு எம்எஸ்சி எப்படி இருக்கு, வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னா ஒரு 15 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ எப்பவுமே எம்எஸ்சி பாசிட்டிவ்ல இருந்தது அதிகமாக இருக்கு அப்படின்னா க்ரூட் ஆயில் சப்ளை. ஓகேங்களா? ஸோ நான் க்ரூட் ஆயில் சப்ளை சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் நடந்து நமக்கு டெக்னிக்கல் வைஸும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் அப் டு 8,863. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு, நிஃப்டி நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இதை ரெண்டை பத்தியும் நாம நாளைக்கு மார்னிங் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் M6 கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னாலும் ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.